என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நேற்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு வடமாநில இளைஞர்கள் 2 தமிழர்களை சரமாரியாக கட்டையிலும் கரண்டிகளாலும் அடித்த ஒரு காட்சி வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல வைரலாக இருந்தது. உடனே தமிழ்நாட்டில் நாம் தமிழரின் குஞ்சிகள் வந்துட்டு அன்றைக்கே அண்ணன் சீமான் சொன்னார், அன்றைக்கே அண்ணன் சீமான் சொன்னார். கடந்த ஆண்டு இதே போல ஒரு சம்பவம் சென்னையில நடந்தது. அதை காரணம் காட்டி இந்த நாம் தமிழர் கட்சியின் குஞ்சிகள் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, அன்றைக்கே அண்ணன் சீமான் சொன்னார், இது துவக்கம்தான், இனிதான் போக போக தமிழர்களை வடமாநிலத்தவர் அடித்து துரத்துகின்ற நிலை இங்க வரப்போகுது அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீ முதல்ல ஒழுக்கமா இருக்கணும், உன் வேலையை நீ சரியா செய்யணும், அடுத்தவனுக்கு நீ தொந்தரவு கொடுக்க கூடாது. வடமாநிலத்தவன் எப்படி இங்க பிழைக்க வந்திருக்கிறானோ இதே போல தமிழன் வடமாநிலங்கள் முழுவதும் போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீ செய்யற இந்த வேலையை நாளைக்கு அவன் அங்க உன்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு செய்தான்னா நீ என்ன பண்ணுவீங்க? புடுங்குவியா? நீ என்ன புடுங்குவியா? இங்க இது ஒரு இந்தியாங்கிற ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம். இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தேசத்துல இமயம் தொடங்கி குமரி வரைக்கும் எல்லாருமே பரவி வாழறோம். அவன் இங்க வரக்கூடாதுன்னா நீ அங்க போக கூடாது. உனக்கும் அவனுக்கும் மாநில உறவே இருக்கக்கூடாது. நாம எல்லோருமே எப்படி வாழுறோம்? இந்தியா என்ற ஒரு நாட்டுல 31 மாநிலத்தின் மக்கள்களா பிரிந்து வாழறோம். மொழிவாரி மாநிலம் என்று பிரித்து கொடுக்கப்பட்டதால நமக்கென்று ஒரு மொழி இருக்கிறது. நம் மொழியை பேசுகின்ற பெரும்பான்மையான மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்முடைய மொழிவாரி மாநிலத்துக்குள்ள நம்ம வாழறோம். ஆனால் நாம் ஒரு தனி நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. இந்தியா என்ற ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தேசத்தோடு ஒன்றி வாழறோம். உங்க பாஷையில சொல்லணும்னா இது எல்லாம் வந்து யூனியன் பிரதேசங்கள். இந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒன்றியமாக இந்தியா என்ற நாடு நிற்கிறது. அதற்கு கட்டுப்பட்டு தான் நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நீங்கள் தனிநாடு வேண்டும் என்றால் தனிநாடு கோஷத்தை எழுப்புங்க. அன்றைக்கு திராவிட நாடு கோஷத்தை எழுப்புனதுனாலதான் இந்தியா என்ற இந்த மிகப்பெரிய தேசத்துல இந்த நாட்டின் முதன்மை மொழியான தமிழ் மொழி இந்த இந்திய தேசத்தை ஆளுகின்ற தகுதியை இழந்தது. திராவிட நாடு என்ற ஒரு கோஷத்தை இங்கு இருந்த தமிழர்கள் எழுப்பாமல் இருந்திருந்தால் இந்தியா விடுதலை பெற்ற போது இந்தியாவின் ஆட்சி மொழியாக தமிழ்தான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே இருந்த சுயநலவாதி கூட்டங்கள் என்ன செய்தது? திராவிட நாடு கோஷத்தை எடுத்துக்கொண்டு சொம்படித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தோம் என்று சொன்னவர்கள் அத்தனை பேருமே தமிழை உயிராக நேசித்த தமிழ் வழி மக்கள் கிடையாது. பெரும்பாலானவர்கள் மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் சென்னை ராஜதானியில இருந்ததால இவர்கள் எல்லோருமே திராவிட நாடுதான் கோரினார்களே தவிர தமிழை தேசிய மொழியாக கொண்டு வருவதற்கு இவர்கள் முனையவே இல்லை. அதையெல்லாம் செய்திருந்தா இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்தி இருந்திருக்காது, தமிழ் தான் இருந்திருக்கும். இதை செய்ய தவறியது யார்? இன்றைக்கு மொழிவாரி மாநிலம் 1956 வந்தது. 1956க்கு முன்பு கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேச, தெலுங்கானா எல்லா மாநிலங்களும் உத்தரப்பிரதேச வரை சென்னை ராஜதானிக்கு உள்ள இருந்தது. எல்லாருமே சென்னை வாழ் மக்களாக தான் இருந்தாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியா தான் இருந்தது. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருந்த மக்கள் பல மொழிகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள வாழ்ந்த மக்கள் ஒரு மொழி மக்களாக இல்லை. அன்றைக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது போன்ற பல மொழிகள் பேசுகின்ற மக்கள் எல்லோருமே சென்னை ராஜதானிக்குள்ள இருந்தார்கள்.
ஆனால் இவர்கள் எல்லாம் தமிழை முன்னிலைப்படுத்த தவறியதால இன்றைக்கு தமிழ் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே முடங்கி போனது. இன்றைக்கு வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தா வடநாட்டுக்காரன் நாளைக்கு அபகரிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்ப தமிழ்கார கர்நாடகாவில் குறைந்தது 50 லட்சம் பேர் வாழறான். கேரளத்துல குறைந்தது 30 லட்சம் பேர் வாழறார்கள். தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச, குஜராத்னு எல்லா மாநிலங்களிலும் நம்ம தமிழர்கள் வந்து பரவி கிடக்கிறார்கள். இன்றைக்கு நீ இங்க செய்யற இந்த தவிர நாளைக்கு உன்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய தொப்புள் கொடி உறவுக்கு அங்க நடந்தா நீ ஓடி போய் கொடை பிடிப்பிய அவனுக்கு, இல்ல தோல் கொடுப்பிய அவனுக்கு? பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவில் தமிழ்காரனை அடிச்சு துவைச்சு தொங்க போட்ட போது போய் கேட்கறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை. தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா கோஷம் போடுறதோ, சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ போட்டுறதோ, ரோட்ல 4 பேரை கூட்டி வச்சு ஒரு கோஷம் போட்டுறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் சால்வை ஆயிடாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடிச்சிடாது. நீங்கள் பேசுகின்ற பேச்சு செயல்பாட்டுக்கு சரியான யோசிக்கணும். நீங்கள் பேசுகின்ற பேச்சு நடைமுறைக்கு ஒத்து வருமானு யோசிக்கணும். அன்றைக்கே சொன்னாரா நாம் தமிழர் கட்சியின் சீமான், என்னத்தை கிழிச்சிட்டாரு அன்னைக்கே அவர் சொன்னது 100 விழுக்காடு உண்மையாது. அன்றைக்கே அவர் சொன்னாரு நாளைக்கு வடமாநிலத்தவன் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாரையும் அடிச்சு உடைச்சு எங்களுடைய உடைமைகள் எல்லாம் புடுங்கிட்டு உங்களை துரத்தி அடிப்பான் அப்படின்னு. நடக்குமா? நான் கேட்கிறேன், நடக்குமா இது? 80 விழுக்காடு மக்கள் வாழுகின்ற நிலம் இது. 80 விழுக்காடு மக்கள் வாழுகின்ற நிலம் இது. அவர்கள் தொழில் ரீதியாக வாழ வருகிறார்கள். நீங்கள் இங்கு இருக்கின்றவர்கள் தொழில் செய்ய தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் அல்லும் பகலும் உழைக்கிறவர்கள் நீங்க சொல்லுங்க. தூங்கி எழுந்தா சாராய கடையில போய் சாராயத்தை வாங்கி குடிச்சு பக்கத்துல அவன் குப்பியை பெருக்கி வச்சிருந்தா அது மேல படுத்து தூக்கிட்டு இருக்கான் தமிழ்காரன். அதே வடமாநிலத்துக்காரன் தூங்கி எழுந்து ஒரு பான்பராக்க பிச்சு வாயில போட்டுக்கிட்டு 6 மணிக்கெல்லாம் அப்படி கையை கட்டிக்கின்னு போயின்னு வேலைக்கு. இன்னைக்கு கரெக்டா அந்த டைமுக்கு வேலைக்கு போனா நாளைக்கு அவனை வேலையை விட்டு துரத்திடுவான். பயந்துகிட்டு வேலைக்கு போயிட்டு டைமுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி போய் நிற்கிறான். ஆனா நம்மால வேலைக்கு வாடான்னு சொன்னா 9 மணிக்கு வேலைக்கு வாடான்னு சொன்னா அவன் 9:45 வருவான். ஏண்டா 9:45 வந்தேன்னா 1008 நொண்டி சாக்கு சொல்லுவான். இங்க நீ எதையுமே செய்யறதுக்கு தயாரா இல்ல. நீ செய்யறதுக்கு தயாரா இருந்தா வடமாநிலத்தை ஏண்டா இங்க உள்ள வரான்? அவன் 10 ரூபாய்க்கு செய்யற வேலையே நீ 20 ரூபாய் கேட்கிற. நீ 20 ரூபாய்க்கு செய்யற வேலையை அவன் 10 ரூபாய்க்கு செய்து முடிக்க தயாரா இருக்கிறான். அப்போ ஒரு முதலாளியா இருக்கிறவன் 10 ரூபாய்க்கு வேலை செய்யறவனை போய் கூட்டு வருவானா? 20 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டு உன் கை காலை பிடிச்சி உருவிட்டு இருப்பானா? இது வந்துட்டு தமிழ் மாநிலம், ஒருங்கிணைக்கப்பட்ட இந்திய நாட்டின் ஒரு பகுதி. இமயத்துல தொடங்கி குமரியில கடைகோடியில் இருக்கிற குடிமகன் வரை இந்தியாங்கிற இந்த பெரும் தேசம் முழுவதும் நாம் பறந்து விரிந்து வாழ்வதற்கான நிலம்தான். தமிழை வந்துட்டு காஷ்மீர்ல போய் வேலை செய்யக்கூடாதுன்னு தடை கிடையாது. காஷ்மீர்ல இருக்கிற ஒரு வடநாட்டவன் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாடு அவனுக்கும் சொந்தம், அந்த நாடு உனக்கும் சொந்தம். இது ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம். இந்த புரிதல் இல்லை அப்படின்னா நீங்க அரசியல் செய்ய தகுதியற்றவர்கள். அரசியல் பேசுவதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நம்ம சாதி அரசியல் பேசுறோம். எதுக்காக சாதி அரசியல் பேசுறோம்? அந்த சாதியில் உள்ள மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், உரிமையற்று இருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கான உரிமை கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு அங்க சாதி தேவைப்படுது. மொழி அரசியல் பேசுறோம். எதற்கு மொழி அரசியல் பேசுறோம்? மொழி இந்தியாவின் பழமை வாய்ந்த மொழி மட்டுமல்ல, தமிழ் மொழி. உலகத்திலேயே மிக பழமை வாய்ந்த மொழிகளில் மிக முக்கியமான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்த தவறியது தமிழர்கள். இவர்கள் தமிழர்களாக அன்று வாழவில்லை என்று இப்பொழுதும் நான் பதிவு செய்கிறேன். நீங்க திராவிட நாடு திராவிட நாடு திராவிட நாடு, பெற்றா திராவிட நாடு செத்தா சுடுகாடுன்னு சொன்ன நாதாரி பயலுங்க எல்லாரும் என் மொழியை சாகடிச்சீங்களே தவிர என் மொழியை எவனும் வாழ வைக்கல. இன்றைக்கு வரைக்கும் மொழியை வைத்து நீங்கள் வாழுகிறீர்களே தவிர என் மொழியை எவனும் வாழ வைக்கல. என் மொழியை யாராலும் அழிக்க முடியாமல் தானாகவே வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. என் மொழியை உங்களால் அழிக்கவே முடியாது. என் தாய்மொழியை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போனதாகத்தான் வரலாற்று சுவடுகள்ல பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட உயிரினும் மேலான உன்னத மொழியின் மகனாக பிறந்திருக்கின்ற நாம் எல்லாம் வந்தவர்களை வாழ வைத்தோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர அவர்கள் மீது குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நம்ம சரியா இல்லை. முதல்ல அவன் ஒரு தொழில் செய்யறான், அவன் ஒரு ஹோட்டல்ல ஊழியன், அவன் ஹோட்டல்ல தொழில் செய்யறான். நீ ஹோட்டல்ல சாப்பிட போறவன் ஒழுக்கமா போகணுமா போகக்கூடாதா? நீ குடிகார பையன் குடிச்சு விட்டு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஹோட்டல்ல அமக்கலம் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ஹோட்டலுக்கு 10 பேர் கஸ்டமர் வருவான். வர்றவன்லாம் குடிகார பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா கஸ்டமர் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவானா? அப்படி இருக்கும் பொழுது அவர்களை கண்டிக்கத்தான் செய்வார்கள். இங்க உட்காராதீங்க, அங்க போய் உட்காருங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஒழுக்கமானவர்களாக இருந்தா 4 பேரோட்டம் போய் நீங்களும் அமர்ந்து உணவறிந்து விட்டு வந்துட்டே இருக்கலாம். நீங்கள் ஒழுக்கமற்ற நிலையில் அங்க உள்ள போயிருக்கீங்க. அதுல ஒருத்தன் தமிழ்நாடு போலீஸ் சொல்லப்படுது. வெக்கமில்லையாடா உங்களுக்கெல்லாம்? வெக்கமில்லை உங்களுக்கு? இதுல வேற உருட்டுறீங்க. அன்றே சொன்னான் அண்ணன் சீமான், என்ன புடுங்க சொன்னான் அண்ணன் சீமான். அன்னைக்கு நாளைக்கு நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் இந்த பிரச்சனை நடந்தது, நீ போய் அங்க நிப்பி அவன் பக்கத்துல. நீ இன்றைக்கு அவனை செஞ்சினா நாளைக்கு உன்னை அங்க செய்வான். இன்றைக்கு நீ அவனை இங்க செஞ்சனா நாளைக்கு உன் மகனை உன் பிள்ளை அங்க உதைப்பான். கேட்கறதுக்கு நாதி இருக்காது. பிரச்சனைகளை வளர்த்து விடாதீர்கள். எந்த ஒரு மாநிலத்திலேயும் பிரச்சனைகளை வளர்க்க கூடாது. நாம் மொழிவாரி மாநிலம் பெற்று வாழுகிறோம். நம் மொழியை வளர்க்க வேண்டும், நம் மொழியை நேசிக்க வேண்டும், நம் மொழியின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும். நாம் ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு தவறானவர்களாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நாம் பிரித்து பார்த்து இங்க வாழ்ந்தோம்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள நம்ம போக முடியாது. ஏன்னா அங்க எதிர்ப்பு தெரிவிப்பான், நம்ம உள்ள போகக்கூடாது. எங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள என்னுடைய மாநிலத்து மக்கள் வந்து அங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் எங்களுடைய மாநிலத்துக்குள்ள வராதீங்கன்னு சொல்லுவான். ஆனா அந்த மாநிலத்துக்கு உள்ளதான் பார்லிமெண்ட் இருக்கு. நீங்க இங்க வெற்றி பெற்றாலும் பார்லிமெண்ட்டுக்கு அங்கதான் போய் ஆகணும். ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம் இது, ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம். இதைத்தான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் நடந்தாலும் அது குற்றம் குற்றமே. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவதும் செயலாற்றுவதும் எல்லாமே குற்றம்தான். இந்த சம்பவங்கள், இந்த செயல்பாடுகள் எல்லாமே நாம் பார்ப்பது இந்திய இறையாண்மைக்கு எதிராகத்தான் நடப்பது போல நமக்கு தெரியுது. வடமாநிலத்து இளைஞர்கள் அவர்களை அடித்தார்கள், தமிழர்களை. ஆனா இவன் செய்தது என்ன? அவன் செய்து கொண்டிருந்தது என்ன? அவன் ஒரு ஹோட்டல்ல ஊழியம் பார்க்கறான். நீ ஹோட்டலுக்கு உணவருந்த ஒரு கஸ்டமரா போற, நீ உணவருந்தணும், அந்த வேலையை தான் செய்யணும். நீ குடிகார பையன் போதையில போயிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு வந்தார் போல எதை ஒன்னா பேசிக்கிட்டு நீ அமகலம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அடுத்தவன் வர்றவனுக்கு அது டிஸ்டர்பா இருக்குமா இருக்காதா? உன் வீட்டுக்குள்ள நீ நடந்தா நீ சம்மதிப்பியா? உங்களுடைய கருத்துக்களை தெளிவா கருத்துரை பகுதியில எழுதுங்க. என்னுடைய வார்த்தைகள்ல குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க, நியாயமாக நேர்மையாக. அதற்காக வார்த்தைகளை தவறாக யாரும் பயன்படுத்தாதீங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.